வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல். எல்லா ஹோட்டல் டிஷ்ஷஸ்லையுமே ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் இருக்குங்க. அந்த மாதிரி நம்ம கடையோட ஃபேவரட் சிக்கன் சால்னாவோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் எங்கள் அம்மா வீட்லேயே வறுத்து அரைச்சி தர இந்த கறி மசாலா பொடி தாங்க. நம்ம மாஸ்டர் பக்குவமாக செய்கிற சிக்கன் சால்னால இந்த கறி மசாலாவே ஆட் பண்ணுறதுனால சிக்கன் சால்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் வருதுங்க. இந்த சிக்கன் சால்னாவையும் அதில் போடுற கறி மசாலா பொடியும் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கறி மசாலாவை வறுக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். சோம்பு, பட்டை, மிளகு, சீரகம், நீட்டு வரமிளகா, அப்புறம் தனியா, கசகசா, அப்புறம் சாப்பாட்டு அரிசி. உங்கள் வீட்டில் எந்த அரிசி இருக்கோ நீங்கள் அந்த அரிசி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொருளெல்லாம் தான் நம்ம வறுத்து எடுத்து அரைக்க போகிறோம். இந்த ஒவ்வொரு பொருளையும் எந்தெந்த நேரத்தில் போட்டு எவ்வளோ நேரம் இதை வறுத்து எடுத்தால் இந்த கறி மசாலா சூப்பராக ரெடி ஆகும்னு தான் நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 50 ml கடலெண்ணெய் ஊற்றிருக்கோம். அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ தனியா. இதில் நம்ம போடுற இப்போ ஒவ்வொரு பொருளுமே ரொம்பலாம் நமக்கு வறுபட்டுறக்கூடாது. அதனால ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நமக்கு சீக்கிரமாக எல்லாமே கருகி போயிடும். அப்புறம் மசாலா டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது. அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதெல்லாம் வறுத்து விடுங்க. இப்போ இந்த தனியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வறுபட்டு நல்லா அதோட ஸ்மெல்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்மெல் நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த சோம்பு 50 கிராம், அது கூடவே பட்டை ஒரு 25 கிராம் போட்டு அதையும் நல்லா வறுத்து விடுங்க. இப்போ அந்த பட்டை, சோம்பு, தனியாலாம் கொஞ்சம் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க சீரகம் 50 கிராம் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சீரகம் போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கசகசா ஒரு 25 கிராம் போட்டிருக்கோம். நீங்கள் 25லேருந்து 50 கிராம் வரைக்கும் நீங்கள் போடலாம். அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ அது கூடவே சாப்பாட்டு அரிசி 100 கிராம் எடுத்திருக்கோம். நீங்கள் எந்த சாப்பாட்டு அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 50 கிராம் மிளகு. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து விடுங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்து வரைக்கும் நல்லா வறுத்து விடணும். இது நல்லா வறுப்பட்டு வர்றது எப்படி தெரியும்னா, அதில் நம்ம போட்டிருக்க அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். அதை வச்சு தான் இதில் போட்டிருக்க எல்லாமே நல்லா வறுப்பட்டு வந்துருச்சுன்னு தெரியும். இதை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது நமக்கு எதுவுமே கருகாமல் நல்ல கரெக்டான பதத்தில் இது எல்லாமே நல்லா வறுப்பட்டு வருங்க. இதில் பாருங்கள், அரிசி இப்போ நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம போட்டிருக்க தனியாவோ மிளகோ சீரகமோ எதுவுமே கருகி இருக்காது. அந்த மாதிரி தான் நம்ம வறுப்பட்டு எடுக்கணும். இப்போ இதில் கடைசியாக வரமிளகா போட்டுக்கிறோம். வரமிளகா பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை. அந்த வரமிளகா லைட்டாக சூடு ஏறினாலே போதும். கடைசியாக போட்டு ஆல்ரெடி போட்டிருக்க எல்லாத்தோடையும் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 30 செகண்ட் இருந்தாலே போதும். அந்த மிளகா பார்த்தீங்கன்னா நல்லா சூடேறிடும். கலர்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. அது சூடேறின உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டு நைஸாக அரைச்சி எடுத்தீங்கன்னா நம்ம கறி மசாலா ரெடி ஆயிடுங்க. இந்த கறி மசாலாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அரைச்சிட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா காரசாரமான கறி மசாலா பொடி ரெடி. இப்போ நம்ம மாஸ்டர் சிக்கன் சால்னா எப்படி செய்கிறாருன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கடாயில் ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றிருக்காங்க. அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 5 கிராம் பட்டை, அந்த பட்டை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் சோம்பு, அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 4லேருந்து 5 வெங்காயத்தை நீளமாக நறுக்கி இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கிறாங்க. எல்லா நான்வெஜ் கிரேவிலையுமே பார்த்தீங்கன்னா வெங்காயம் எவ்வளோ தூரம் வதங்கி வருதோ அவ்வளோ தூரம் நம்ம கிரேவி நல்லா இருக்குங்க. அதனால எந்த நான்வெஜ் கிரேவி செஞ்சாலும் எந்த வெங்காயம் யூஸ் பண்ணாலும் அதை நல்லா வதங்க விடுங்க. அப்போ தான் நம்ம கிரேவி நல்லா வரும். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறாங்க. இப்போ இதையும் போட்டு இந்த வெங்காயத்தோட நல்லா கிளறி விட்டுக்கிறோம். இப்போ போட்டிருக்க எல்லா வெங்காயமும் நல்லா கொஞ்சம் மஞ்சளாக ஆனதுக்கப்புறம் கூடவே தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டுக்கிறாங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 பழுத்த தக்காளியை நீளமாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. அது கூடவே காரத்துக்கு ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா கீரி போட்டிருக்காங்க. காரத்துக்கு நம்ம மசாலாவும் போடுவோன்றதுனால இதில் 4 பச்சை மிளகா போட்டால் போதும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டு இது நல்லா வதங்க விடணும். இப்போ போட்டிருக்க வெங்காயம் தக்காளிலாம் நல்லா முக்கால்வாசி வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு அதையும் கிளறி விட்டுக்கிறாங்க. இப்போ போட்டிருக்க வெங்காயம் தக்காளிலாம் நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியும் பூண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 100 கிராமாவது ஆட் பண்ணணுங்க. அப்போ தான் இந்த சிக்கன் சால்னாக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பூண்டை விட கொஞ்சம் இஞ்சி ஜாஸ்தியாக இருக்கணுங்க. அப்போ தான் சால்னாக்கு நல்லா இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறாங்க.
இந்த நான்வெஜ் கிரேவியோட ஃப்ளேவர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும் போதே நமக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கிறாங்க. சிக்கன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு கழுவி வேக வச்சு தான் எடுத்து வச்சிருந்தாங்க. இப்போ அதை தான் இது கூட போட்டு நல்லா கிளறி விட போகிறாங்க. சிக்கன் சால்னாக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பீஸா போடுறத விட கொஞ்சம் எலும்பா போட்டிங்கன்னா இன்னும் சிக்கன் சால்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம எலும்பா வாங்கிட்டு வந்து இது கூட போட்டிருக்கோம். அந்த எலும்போட சாறு இறங்க இறங்க தான் அந்த சிக்கன் சால்னாவோட டேஸ்ட் செமையா வரும். அதனால எலும்பா வாங்கி போட்டு நீங்க எப்பயுமே சிக்கன் சால்னா ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த கறியெல்லாம் போட்டு அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வர்றதுக்காக ஒரு கை புதினா ஒரு கை கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறாங்க. இப்போ அந்த புதினா மல்லி இலையெல்லாம் நல்லா சுருண்டு அந்த சிக்கனோட நல்லா சேர்ந்து வந்துடும். அந்த அளவுக்கு அதை வந்து நல்லா வதக்கி விடணும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் இதுக்கு தேவையான மசாலாலாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 3 மசாலா தாங்க ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா, அது வந்து ஒரு 3 கரண்டி ஆட் பண்ணிக்கிறாங்க. வீட்டில் வறுத்து அரைச்ச இந்த சிக்கன் மசாலாவோட வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்க. அது கூடவே தனி மிளகாய்த்தூள், அதுவும் வந்து ஒரு 3 கரண்டி ஆட் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இதில் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள் வந்து அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ 2 மசாலையும் போட்டு நல்லா அந்த சிக்கனை பெரட்டி விட்டாச்சு. இதில் லாஸ்ட்டாக வந்து ஒரு கரண்டி மட்டும் கரம் மசாலா போட்டு பெரட்டி விட்டுருவாங்க. வேற எந்த கிரேவி மசாலாஸுமே நம்ம ஆட் பண்ணுறது இல்லைங்க. பேக்கெட் மசாலாவும் ஆட் பண்ணுறது இல்லை. இப்போ இந்த எல்லா மசாலாவுமே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறாங்க. அந்த சிக்கனை வேக வச்ச தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியவே இதில் போட்டு நல்லா வந்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா கொதிச்சு வர்றதுக்கு நம்ம தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றக்கூடாதுங்க. இந்த இடத்துல நம்ம அளவாக தான் தண்ணி ஊற்றணும். நம்மளோட சிக்கன் சால்னா குவான்டிட்டி அதிகமாக்குறதுக்கு நம்ம தேங்காயோட தண்ணி நிறையா ஊற்றிக்கலாம். ஆனால் மசாலா கொதிக்க வைக்கும் போது தண்ணி வந்து கம்மியாக தான் ஊற்றிருக்கணும். இப்போ இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து நீங்கள் கொதிக்க விட்டீங்கன்னா நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து இந்த மசாலா வாசனைலாம் போயிடும். இப்போ இதை நிறைய குவான்டிட்டியாக சால்னாவாக கொண்டு வர்றதுக்கு ஒரு தேங்காய், ஒரு 50 கிராம் வேர்க்கடலை போட்டு அரைச்சு அதை இதில் ஊற்றி இந்த சால்னாக்கு தேவையான தண்ணியை வந்து நீங்கள் ஊற்றி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதோட குவான்டிட்டிலாம் நமக்கு அதிகமாகிடும். இப்போ இந்த இடத்துல உப்பு கம்மியாக இருந்தால் மாஸ்டர் வந்து போட்டுக்கிறாங்க. இப்போ இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவாங்க. அப்போ தான் இந்த தேங்காய் வேர்க்கடலையோட ஃப்ளேவர்லாம் நல்லா அந்த சால்னால இறங்கும். கொத்தமல்லி இலையை போட்டு இறக்குனா நல்லா காரசாரமான டேஸ்டியான சிக்கன் சால்னா ரெடிங்க. அப்படியே இந்த சுட சுட இருக்கிற சிக்கன் சால்னாவை பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசைக்குன்னு எது கூட ஊற்றி சாப்பிட்டீங்கனாலும் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஹோட்டலில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஹோட்டலோட எல்லா மெனு ப்ரிப்பரேஷன் வீடியோஸையும் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.